சித்தர்கள் காட்டிய வழி, வள்ளலாரின் சாகா கல்வி. இந்த ஒரு நெறிய பிடிச்சா மட்டும்தான் ஆன்மீகத்தோட உயரத்துக்கு கொண்டு போய் உங்களால் உங்களுடைய ஆன்மாவை நிலைநாட்ட முடியும். சாகா கல்வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிக்கிற இடம் உடல், முடிகிற இடம் உங்களுடைய ஆன்மா. இதுக்கு நடுவில் மனம், உயிர் அப்படிங்கிற ப்ராசஸை தாண்டி வருவீங்க. மனதுக்குள்ளே சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு இருக்குது. உயிருக்குள்ளேயும் சில நிலைகள் இருக்குது. உடலை 5 விதமாக பிரிக்கிறாங்க, மனதை 4 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த விஷயங்களை தாண்டி 96 தத்துவங்கள் அப்படிங்கிற ஒரு ரகசியமான விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஆன்மாவை எங்கே போய் தேடுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒன்றை பார்க்குற விஷயத்த நீ பாரு, ஆன்மீகம் உனக்கு சித்திக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்தால் மட்டும்தான் சாகா கல்வி நிச்சயமாகும். அது வரைக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற அந்த ஒரு பழமொழியிலே தான் நம்ம வாழ முடியும். ஸோ நம்ம மகாரம் ஃபேமிலியில் முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாகா கல்வி தனியாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் கேட்டனால ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இதை நம்ம ஒரு செட்டை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதற்கான கிளாஸஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சாகா கல்வி கிளாஸஸ். ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தது. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இதை நாங்கள் வெளியே கொண்டு வரோம். விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணி கலந்துக்கலாம். யாரால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியும், எனக்கு உண்மையாலுமே சாகா கல்வி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தைரியம் இருக்கவங்க மட்டும் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கிளாஸில் சந்திப்போம்.